வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் மார்வல் என்ன பிளானில் இருக்காங்க தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக பிடிச்சி போயிருக்கு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு என்கேம்க்கு இருந்த அந்த ஹைப் இல்லை, அதான் உண்மை. உங்களுக்கு இருக்காப்பா டூம்ஸ்டேக்கு ஹைப்பு? இருக்க செய்யணும். பிகாஸ் அடிச்ச உள்ள இருக்காரு, அதே மாதிரி ஏகப்பட்ட கேஸ் மெம்பர்ஸ் உள்ள இருக்கு, ஒரு பெரிய சம்பவம் செய்ய போறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேச்சுரலாகவே என்கேமுக்கு ஒரு பெரிய ஹைப் பில்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஹைப் இப்போதைக்கு டூம்ஸ்டேக்கு இல்லாத அந்த சமயத்தில் அதை கண்டிப்பாக பில்ட் பண்ணி ஆகணும்ல. அதுக்கு பல வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் 10வது குறைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் டூம் ரெண்டு பேருமே ஒன்றா கோர்த்தே இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டிங்கை மிக பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்லி இந்த ஸ்பைடர்மேன் அண்ட் டூம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் பார்ப்போம்னு நம்புறேன். அண்ட் பாசிபிளி டூம்ஸ்டே படத்துக்குள்ளேயுமே ஸ்பைடர்மேனுக்கான அந்த இன்வால்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்படணும். டூம்ஸ்டே முடிவில் சீக்ரெட் ஆஃப் செவராலிட்டி யூஸ் பண்ணல, அதுக்குமே நம்ம ஸ்பைடர்மேனை தான் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. ஸ்பைடர்மேனை தான் இப்போ துருப்புச்சிட்டா வச்சு நம்ம டூம்ஸ்டே சீக்ரெட் ஆஃப் ரெண்டுத்தையுமே ப்ரோமோட் பண்ண மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிலீஸ் டேட்டுமே மாற்றினாங்க, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு முன்னாடி தான் டூம்ஸ்டே வரதா இருந்துச்சு. டெக்னிக்கலாக பிராண்ட் நியூ டேங்கிறது டூம்ஸ்டேவோட ப்ரீக்வலாக தான் வர மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, தூக்கி கடைசியாக போடுற படத்தை அண்ட் ஒர்க் பண்ணுற விஷயமும் நிறைய இருக்குன்னு சொல்லி டூம்ஸ்டேவை அடுத்த வருஷம் ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸாக்ட்லி 1.5 வருஷம் வந்து பார்த்தா தள்ளி போட்டாங்க. நல்ல விஷயம் தான். ப்ரொடக்ஷன் காஸ்ட்ங்கிறது அதிகமாகும். 10வது குறைக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. ஹைப் எத்தணும்னா சும்மாலாம் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து பார்த்தா அதுக்கான சின்ன லீடை கொடுத்துருந்தாலும் பெருசாக இப்போ வரைக்குமே யாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரி அந்த தோணலுங்க. பட் இதே விஷயத்தை ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல கொடுத்தாங்கன்னா அது இன்னும் பயங்கரமான ஹைப்பை கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு நேச்சுரலாகவே ஃபேன்ஸ் அதிகம். அண்ட் கண்டிப்பாக அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேங்கிறது 1 பில்லியனை அடிக்க தான் போது எழுதி வச்சுக்காங்க. அதுக்கும் மேலே போகும். பட் அந்த ஒரு ஃபேன் பேஸை அது கண்டிப்பாக அசால்ட்டாக கூட்டிகிட்டு போயிடுங்க. அந்த சமயத்தில் இந்த டூம்ஸ்டேக்கான அந்த ஹிண்ட் கொடுத்தோன்னா படத்துக்கான அந்த ஹைப்பை இன்னும் பெட்டராக பில்ட் ஆகும்ல. இந்த ஒரு விஷயத்தை இந்த வருஷத்துலேருந்தே மார்வல் வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணி டெவலப் பண்ண போகிறாங்களாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இது ரெண்டுத்தையுமே பேர் பண்ணி தான் மார்க்கெட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்களாம். இந்த வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி சில இன்சைடர் லீக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் வருதுல, அது கூட சேர்ந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரெண்டுத்துக்கான அந்த டீசரும் வந்துடும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்துக்கு நார்மலாகவே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் போக தான் போகிறாங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் பெரிய படங்கள் எதுவும் வரல. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வர $2 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இது வரைக்கும் வந்த அவதார் படங்கள்லேயே இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நேச்சுரலாகவே அவ்வளோ ஃபேன்ஸ் வர அந்த சமயத்தில் அந்த படத்தோடய சேர்த்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரெண்டுத்துக்கான அந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் பயங்கரமாக நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். MCU ஃபேன்ஸ் தான் டூம்ஸ்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் டூம்ஸ்டேங்கிற ஒரு படம் வரதே மறந்துருப்பாங்க நம்புறேன். பட் நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வரப்போது விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லீவ் டைமில் வர வருது, ஹாலிடே சீசனில் அழகாகவே எல்லாருமே பார்க்க வரும்போது இந்த பக்கம் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவை சூப்பராக புஷ் பண்ணலாம். பிராண்ட் நியூ டேயுமே சேர்த்து தான் கொடுக்க போகிறாங்களாம். ஒரு படத்துக்கான ஹைப் குறைஞ்சிராதான் நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லையா. அந்த ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணுறவங்களை வச்சு பார்க்கும்போது பிராண்ட் நியூ டேக்கு இருக்க அந்த ஹைப்பை டூம்ஸ்டேக்கு கேரி அவுட் பண்ணுறது தான் பிளானேவாம். ஸோ அது நடக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். அடுத்த வருஷம் சூப்பர் பவுல்லையுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டே அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான அந்த பேக் டு பேக் டீசர்ஸ் ஒன்னாவே ரிலீஸ் ஆயிடுமா. அண்ட் ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுங்கிறதையுமே இவங்க ரெண்டு பேர் வச்சு தான் பண்ணுறதாவும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டண்ட்லாம் கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க, மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டு. ஸோ இப்போ வரைக்குமே ஆக்சுவலாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஸ்பைடர்மேன் இருக்க விஷயத்தை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. அது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த பக்கம் மார்வல் ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ரொமோஷனாகவே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அகைன் ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன்ஸ் அதிகம். டூம்ஸ்டேல அவர் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டாலே போதும், ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுனே ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே பார்க்க வரும். புரியுதா? ஸோ பேர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண போகிற அந்த ஸ்ட்ராட்டஜியை மார்வல் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதுக்கான அடித்தளத்தை ஒரு சின்ன டீசர் மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்போம். நம்ம வெளுது மார்வல் சம்மந்தப்பட்ட டீசர் கிடையாது. நம்ம டாம் ஹாலண்ட் அடிச்சு ரெண்டு பேருமே அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை கொலாப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க நினச்ச மாதிரியே இதுக்கு ஒரு நல்ல ட்ராக்ஷனுமே கிடச்சிருக்கு. அந்த ஆடை பார்த்த எல்லாருமே ஸ்பைடர்மேன் அண்ட் டூம்ஸ்டேன்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ பார்த்துருப்பீங்க நம்புறேன். சின்னதாக அதை டீஸ் பண்ண பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி பேராதாப்பா மார்க்கெட்டிங் ஆக போகிறேன்னு சொல்லி. ஸோ அதை பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு மார்வல் உண்மையாக நிகழ்த்தி காமிக்கலாம். அவங்க கிட்ட காசும் இருக்குது, சோனியுமே இதுக்கு அக்செப்ட் பண்ணாதாங்க செய்வான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டுங்கிறது சோனிக்கு தானே போகுது. ஸோ வின் சுச்சுவேஷனாக இருக்க அந்த சமயத்தில் பேர் மார்க்கெட்டிங் பக்கவாக வேலை செய்யும். அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டேல இருக்க விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு என்ன ஒரு சேர் ரிவீல் போட்டால் தாங்க சரி போட்டு வரும்னு நம்புகிறேன். போடுவாங்களான்னு தெரியல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த சமயத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டேக்குள்ளே இருக்க மாதிரி சில இன்சைடர் லீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாட் த்ரெட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது உண்மையான்னு தெரியல. முதல்ல டூம்ஸ்டேக்குள்ளே என்ன மாதிரி கதை போக போகுதுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. பட் இதுக்குள்ளே நம்ம ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக சீக்ரெட் ஆஃப் ரீச் ஆகும்போது வெனாம் சூட்டோட தான் வரணும், அந்த பிளாக் சூட்டோட தான் வரணும். ஸோ அந்த வகையில் ஸ்பைடர்மேனுக்கு வெனாம் சூட் கிடைக்க போகுது. ஆனால் எப்படி இப்போ வரைக்குமே எங்கேயுமே அந்த வெனாம் டீஸ் பண்ண மாதிரி தெரியலையே. நோ வே ஹோமில் பார்த்தது, அதுக்கப்புறம் எங்கேயுமே காமிச்ச மாதிரி இல்லை. ஆனால் அந்த வெனாம் கோ அந்த பிசுறு வந்து மெக்சிகோவில் விடப்பட்டிருக்கு. மெக்சிகோவில் வந்து அது எப்படியோ தட்டு மாதிரி ட்ராவல் பண்ணி நியூயார்க் இல்லைனா குவீன்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பைடர்மேனை பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அந்த பிசுறு எப்படி அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னு சொல்கிறதுக்குனே ஒரு தனி ஜஸ்டிஃபிகேஷன் சீக்வன்ஸ் வச்சு தான் ஆகணும். பட் அது இப்போதைக்கு எப்படியோ பிராண்ட் நியூ டேக்குள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய வில்லன்கள்லாம் முக்கியமான யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணி அது ஸ்பைடர்மேனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி தான் கதை நகரும் நம்புகிறேன். இந்த எல்லா வேணாம் எல்லா சிபியாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஹைவ் நாலேஜுங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
ஐ மீன் அப்படி தான்ப்பா சோனி யூனிவர்ஸில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த எம்சியூக்குள்ளே என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஹை நாலேஜ் மூலிமா ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்ட விஷயம் எல்லாமே இந்த பிசருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சு ஸ்பைடர்மேன் கூட பாண்ட் ஆகிற மாதிரி கதை நகர்த்தப்படலாம். பட் அது டேரெக்டாக நடக்க போகிறதுல பிராண்ட் நியூ டேலியே இந்த பிளாக் சூட் வந்து கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ரிப்போர்ட் படி ஸ்கார்பியன் ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் இந்த சிம்பியேட்டாக மாறலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அது வழியாக தான் பாசிபிளி ஸ்பைடர்மேனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்னு தோணுது. அதுக்கப்புறம் டூம்ஸ்டேல தான் நம்ம ஸ்பைடர்மேன் உடம்ப இந்த பக்கம் சிம்பியேட் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி சொல்லப்படணும். கண்டிப்பாக டூம்ஸ்டேல நம்ம ஸ்பைடர்மேன் அந்த டூமை பார்த்து ஏதோ ஒரு வகையில் ரியாக்ட் பண்ண தான் போகிறாரு. எப்படி அந்த ரியாக்ஷன் இருக்கும் போது தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். பட் ஒரு பெரிய சண்டைங்கிறது நடத்தப்படலாம். அதெல்லாம் நம்ம எதிர்பாராத விதமாக நான் நல்லவனே கிடையாதுடா கேடு கேட்டவன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே டூம் இந்த பக்கம் ஸ்பைடர்மேனை கொல்ற மாதிரி சீக்வன்ஸ் வச்சாங்கன்னா பயங்கரமாக அமையும். முக்கியமாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அந்த கன்ஃபியூஷனுங்கிறத கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வரைக்குமே என்கேம் நடந்ததுக்கு முக்கிய காரணமே டோனி ஸ்டார்க் ஸ்பைடர்மேனை காப்பாற்ற ட்ரை பண்ணது தான். ஸோ எப்படியாச்சும் அந்த டைம் ட்ராவல் டெக்னாலஜியை பில்ட் பண்ணி ஸ்பைடர்மேனை காப்பாற்றணுங்கிற தாட்டில் தான் டோனி ஸ்டார்க் அந்த டைம் ஜிபிஎஸ்ங்கிற ஒரு விஷயத்தையே ஆக்சஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு. புரியுதா? ஸோ என் கேமில் இந்த பக்கம் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்பைடர்மேன் அண்ட் டோனி ஸ்டார்க்கோட அந்த ரிலேஷன்ஷிப் காரணமாக தான் இருந்திருக்கு. ஆடியன்ஸ்க்கு அது நல்லாவே கனெக்டும் ஆச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக்கி நான் அவன் கிடையாது அவனோட மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டூம் ஸ்பைடர்மேனை கொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை வச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அது ஒரு ஷாக்கிங் ஃபேக்டராகவும் அமைதான் செய்யும். கொல்றது இல்லாமல் மேபி கை காலை உடச்சி போடுற மாதிரி சீக்வன்ஸ் வந்துச்சுனாலும் ப்ரூட்டலாக தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் அதுக்கப்புறம் எப்படி சரியாவார் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் இருக்கே சிம்பியாட்டு. வேறு வழியே இல்லாமல் சிம்பியாட்டை தான் உடம்புல ஏற்றிக்கிட்டு இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் சரியாகிற மாதிரி காமிச்சாங்கன்னா அது பர்ஃபெக்டாக சீக்கிரம் வரதுக்கு சூப்பரான லீடாக அமையுங்க. ஐ மீன் ஃபுல் கம்ப்ளீட்டாக ரிப்பேர் ஆகிட்டாருங்கிற மாதிரி காமிக்காமல் போஸ்ட் கிரெடிட் சீன்லையோ படத்தோட முடிவிலையோ இந்த பக்கம் லைட்டாக அந்த சிம்பியட் ஸ்பைடர்மேனை நோக்கி போதுங்கிற மாதிரி சொன்னாலே போதும். சீக்ரெட் வார்ஸில் பிளாக் சூட்டோட தான் ஸ்பைடர்மேன் வரப்போகுதுங்கிறதுக்கு பெட்டர் அடித்தளமாக தான் அமையும். இன்ஃபினிட்டி வார்லேயே எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் பல பேர் இந்த பக்கம் ஷாக் ஆனி கத்துனது ஸ்பைடர்மேன் சாவறதை பார்த்து தான். ஸோ டெக்னிக்கலாக அந்த சீக்வன்ஸை அப்படியே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இங்கே ரிக்ரியேட் பண்ணலாம். டோனி ஸ்டார்க்கோட கையில் அந்த ஸ்பைடர்மேன் சாகாமல் டோனி ஸ்டார்க் ஃபேஸில் இருக்கக்கூடிய டூமே ஸ்பைடர்மேனை கொண்ட மாதிரி வந்தால் அது நம்ம எதிர்பார்க்குறதோட ஒரு பயங்கரமான ஷாக்கிங் ஃபேக்டர் அமையுங்க. பல இடங்களில் காமிக்லுமே நிறைய இடங்களில் இந்த பக்கம் ஸ்பைடர்மேனை ரிவைவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்பைடர்மேன் உடஞ்ச அந்த எலும்பை சரி பண்ணுறதுக்கோ சிம்பியட் டேக் கவுண்டர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 2 நீங்கள் எடுத்துப்பாங்க PS5 கேம். அதுலேயுமே ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமை இருக்க நம்ம ஸ்பைடர்மேனை சிம்பியட் கண்ட்ரோல் எடுத்து உயிரோடு கொண்டு வந்திருக்கோம். அதை தான் எனக்கு என்னமோ ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தோணுது. ஸ்பைடர்மேன் பிராண்டோட முக்கால்வாசி கதை கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடர்மேன் PS5 கேம் போல தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அது தப்பு கிடையாது. பிகாஸ் ஸ்பைடர்மேன் PS4 PS5 கேமே உண்மையான ஸ்பைடர்மேன் பிராண்டோட காமிக் அடாப்டேஷனோட வந்தது தான். ஸோ அதில் எந்த தப்புமே என்னால் சொல்ல முடியல. அண்ட் இப்போ இருக்க அந்த ஸ்பைடர்மேனும் ஆல்மோஸ்ட் அதே சுச்சுவேஷனில் மாட்டியிருக்க அந்த காரணத்தினால இட்ஸ் நாட் பேட். பட் ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை திரும்ப பார்க்குற மாதிரி சொல்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ டூமை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமான ரைட்டிங் போச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். டூம் ஸ்டேல தான் கிடைக்கும்னு சொல்ல வரல. பட் சீக்ரெட் ஆஃப் காமிக் புக் ஸ்டோரியில தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்பைடர்மேன் பிளாக் சூட்டில் அப்பேர் ஆகியிருக்க காரணத்தினால அந்த ஒரு ஐக்கானிக்கான சீக்வன்ஸை ரீக்ரியேட் பண்ணாமல் போகவே முடியாது. ரூசர்ஸுக்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன சீக்ரெட்டாக பேக் டு பேக் அவங்க ஷூட் பண்ணல, ஒரு வேளை ஷூட் பண்ணி நம்மகிட்ட சொல்லாமல் மறைச்சு வச்சிருக்காங்களோ இருக்கலாம், பண்ணக்கூடிய ஆட்கள் தான். பட் ஏதோ ஒரு வகையில் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் ரெண்டுத்துமே இப்போதைக்கு ஒன்றா சேர்த்து தாங்க ப்ரொமோஷனில் இன்வால்வ் பண்ண போகிறாங்க. ஸ்பைடர்மேனை வச்சு தான் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸே ஹைப் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களா? கேட்க கிரேஸியாக இருந்தாலும் எனக்கு என்னமோ இது உண்மையாக நடக்கும் போல தான் ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இதோ 2 மாதத்தில் வந்துடும். அதுக்கு முன்னாடி டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் அந்த டீசர் போட்டாலே போதும். இதெல்லாமே 100% உண்மைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்கள், ஸ்பைடர்மேன் பிராண்ட் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு உங்களுக்கு ஹைப் அதிகமாக இருக்குது? ஏதாவது ஒரு படத்தை தான் சொல்லணும், மறக்க பார்த்து சொல்லிட்டு போங்க. நாமளே சின்ன ரிசர்ச் பண்ணி பார்த்துடலாம். சொல்லிட்டு போங்கப்பா. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு லைமே பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர் டைம்.